தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு ஏதோ ஒரு சினிமா பார்த்த மாதிரி இருந்துச்சு. சினிமாவில் ஒரு குறிப்பிடத்தக்க காட்சியை ஒளிபரப்புன மாதிரி இருந்துச்சு விஜயோடைய பேச்சு. மற்றபடி அவங்க ரசிகர்கள்லாம் எப்பயும் போலதான் நாற்காலியை தூக்க, அதில் ஏற, இதில் இறங்க, ஏதாவது ஒரு உயரமாக இருந்துச்சுன்னா அதில் ஏறி நின்று பார்க்க, இப்படி அது எல்லாமே எப்பயும் நடக்கிற விஷயம்தான். எப்பயும் இல்லாமல் கொஞ்ச நேரம் கூடுதலாக பேசினார். முந்தி எப்படின்னா ஒரு தேர்வு எழுதுற மாணவன் முழுமையா எடுத்து புத்தகத்தை எடுத்து வச்சு பார்த்து எழுதுற மாதிரி இல்லாம அப்பப்பைக்கு அங்கங்க இருந்து இந்த கைக்குள்ள கால்குள்ள இருந்து காதுக்குள்ள இருந்து பிட்டை எடுத்து அப்பப்பைக்கு பார்த்து எழுதிக்கோங்கள, அந்த மாதிரியான இருந்துச்சு. ஆனா மொத்தத்துல கருத்தோ தத்துவமோ கோட்பாடோ இல்லை. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா கண்டென்ட் கிடையாது, பேசணும். அதுல ரெண்டு உசுப்பேத்துற மாதிரி பேச்சு, ரெண்டு ரசிகர்களை உசுப்பேத்தி அப்படி குசிப்படுத்துற மாதிரி ஒரு பேச்சு, அப்படி நறுக்குன்னு அப்படி 4 வசனங்கள் பேசின மாதிரி இப்படி தொகுத்து ஒரு திரைப்படத்துல விஜய் அவர்கள் பேசின ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு 40 நிமிட காட்சி மாதிரி தான் அது இருந்துச்சு. ஒரு திரைப்படத்தை பார்த்த உணர்வு தாங்க எனக்கெல்லாம். வேற எந்த உணர்வும் இல்லை. ஒருவேளை திரைப்படத்திற்காக பேசியிருந்தா கூட வசனம் எழுதி கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் கண்டென்ட்டோட கருத்துக்களோட கூட எழுதி கொடுத்திருப்பாங்க. அதுலயும் ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. சிங்கம் கதையெல்லாம் சொன்னாரு. அதை நினைக்கும் போது நமக்கு சிரிப்பு தான் வருது. என்னதான் எழுதி கொடுத்தாலும் தனக்குன்னு இருக்கக்கூடிய சுய புத்தியோட கொஞ்சம் சிந்திச்சு பேசி இருந்திருக்கலாம். என்ன சொல்றாருன்னா, சிங்கம் உள்ளதா இருக்குமா, காட்டுக்குள்ளதான் இருக்குமா, எப்ப வெளியே வருமா, தனக்கு பசிக்கும் போதுதான் வெளியே வருமா. சரியா தான் சொல்லியிருக்காரு. இவருக்கு எப்பயெல்லாம் அரசியல்ல உழுகணும், அரசியல்ல எந்திரிக்கணும், அரசியல்ல நின்று முதலமைச்சர் ஆகணுங்கிற அவருக்கான பசி வரும்போது மட்டும்தான் அவர் வெளியே வர்றாரு அப்பப்பைக்கு. அது சரியா தான் சொல்லியிருக்கிறாரு. சிங்கம் பசிக்கும் போதுதான் வெளியே வரும். ஆமா, உங்களுக்கும் இங்க மக்களுடைய தாக்கம் வேணுங்கிற அந்த அரசியல் நோக்கத்தோட மட்டும்தான் வெளியே வரீங்களே தவிர, ஆனால் நாம் தமிழர் கட்சியான சீமான் அப்படி இல்லைங்க. மக்களுக்கு பசிக்கும் போதெல்லாம் வெளியே வருவாங்க, மக்களுக்கு துயர்படும் போதெல்லாம் வெளியே வருவாங்க, மக்கள் போராட்டங்கள்ல இருக்கும் போதெல்லாம் உடன் வருவாங்க. தரையில உட்காருவாங்க. திரையில மட்டும் நிக்க மாட்டாங்க, உட்கார மாட்டாங்க, தரையிலையும் நிப்பாங்க, தரையிலையும் அவங்களோட உட்காருவாங்க. தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் அண்ணன் தரையில உட்கார்ந்தாரு. தனக்கு பசிக்கும் போது அண்ணன் வெளியே வர மாட்டாரு, மக்களுக்கு பசிக்கும் போது வெளியே வருவாரு. அப்புறம் என்ன சொல்றீங்க? அப்படியே அப்படியே சிங்கம் அப்படியே வகுத்து வச்சிருக்கோம், தன்னுடைய எல்லையை வகுத்து வச்சிருக்கோம். ஆமா, உங்களுக்கு எல்லை என்ன தெரியுமா? இந்த விஜய்ங்கிற சிங்கம், அவர் சிங்கம் சொல்லிக்கிறார். அவரை அப்படியே சிங்கம்னு வச்சாலும் அந்த சிங்கம் சரியா தான் சொல்றாரு. அந்த பனையூருங்கிற அந்த காம்பவுண்டுக்குள்ள அவருடைய எல்லையை வரையறுத்துட்டு உள்ளே இருக்காரு. சிங்கம் அதுக்குள்ள யாரையும் உள்ள விடாதான், அதை விட்டு வெளியும் போகாதான். சரியாதான் சொல்லியிருக்கிறார். 2 விஷயம் சரிதான். தனக்கு பசிக்கும் போதுதான் சிங்கம் வெளியே வருமா, வேடிக்கை பார்க்கலாம் வராதான். யாரு? அவர் மக்கள் போராட்டத்தை வேடிக்கைங்கிறாரு, காட்சி பொருள்ங்கிறாரு. அந்த வேடிக்கையெல்லாம் பார்க்க வரமாட்டாராம். அப்ப எப்படி இருக்கு பாருங்க. அப்ப சரிதான், தனக்கு பசிக்கும் போது வர்றதுன்னு சொல்றதும், சிங்கம் தனக்கென ஒரு எல்லையை வகுத்துக் கொள்ளும் அப்படின்னு அவர் பனையூரை வகுத்துக் கொண்டதையும், இப்ப யாராவது பார்க்க வரணும்னா கூட மக்களுக்கே ஏதோ உதவி செய்யணும்னா அவங்க அந்த எல்லைக்குள்ள அந்த உதவிகளை வாங்கிட்டு போகணுங்கிற மாதிரியும் சிறப்பான ஒரு கதையை சொல்லி தான் யார் அப்படிங்கிறத மக்களுக்கு இந்த மாநாட்டின் மூலமாக விஜய் பேரறிவிப்பு செஞ்சிருக்கிறாரு. தன்னுடைய தன்னடத்தை அப்படியே பிறந்து விழிச்சிருக்கிறார். முதல் மாநாடுல காமராஜர், அம்பேத்கர், அஞ்சலையம்மாள், வேலுநாச்சியார், இப்படி பெரியார், அப்படி கொள்கை தலைவர்கள் அப்படின்னா என்னன்னா, இங்கிட்டு இருக்கிற ஓட்டுல கொஞ்சம், அங்கிட்டு இருக்கிற ஓட்டுல கொஞ்சம், இப்படி அங்கொன்றும் இங்கொன்றுமாக திசைக்கு ஒன்னா கொஞ்சம் புறக்கிட்டார். இப்ப அப்படியே எம்ஜிஆரோட வர்றார். அப்ப என்னன்னா அதிமுக கொஞ்சம் ஓட்டுதான், ஓட்டை குறிவைத்துதான் அது நடக்குதுங்கிறது நல்லா தெரியுது. இப்ப என்னன்னா, நீங்க நல்லா கவனிங்க, எம்ஜிஆரோட வந்திருக்காரு. இனி அடுத்த மாநாட்டுல கருணாநிதி கூட வரலாம். ஏன்னா அவர் இப்ப வரைக்கும் ஸ்டாலினை தாக்குறாரே தவிர, திமுக அப்படின்னு சொல்றாரே தவிர, இப்ப வரைக்கும் கருணாநிதிங்கிற பேரை உச்சரிச்சதா எனக்கு தெரியல. அதனால அடுத்த மாநாடுக்கு ஒரு பக்கம் ஜெயலலிதாவும் ஒரு பக்கம் கருணாநிதி மேலேயும் தோல்ல கைய போட்டு வர்ற மாதிரி கூட வரலாம். சிறப்பா நடத்தினாரு, பயங்கரமா பேசினாரு, முந்தி மாதிரி நல்லா பேசிட்டாரு அப்படின்லாம் பேசுறீங்களே, அதுல கருத்துல கோட்பாடுல தத்துவம். அது அடுத்த விஷயம். பத்திரிகையாளரை சந்திக்கிற தில்லு இருக்குதா விஜய்க்கு? பத்திரிகையாளரை சந்திக்க தில்லு இருக்குதா? இப்ப நீங்க கட்சி தொடங்கி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு? பேரறிவிப்பு செஞ்சு முதல் மாநாடு நடத்தி 2வது மாநாடு, இந்த இடைப்பட்ட காலத்துல ஒரே ஒரு பத்திரிகை சந்திப்பு, பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் இல்ல. இருந்தாதானே வரும். சரி, அவர்கிட்ட இல்ல. இந்த ரசிக குஞ்சுகள் வந்திருக்காங்கல்ல, இன்னைக்கு எல்லா சேனலும் போய் நீட்டுறாங்க, மைக்க நீட்டுறான்,
கேட்கிறான். சரி வந்திருக்கீங்க, விஜய்க்காக வந்திருக்கிறோம். சரி வந்திருக்கீங்க, உங்க கொள்கை என்ன? காணொலியா வந்திருக்குது, நான் போய் சொல்லல. அப்ப ஒரு அம்மா சொல்லுது, ஒரு பிள்ளை, சின்ன பிள்ளை தான், அந்த பிள்ளை ஒரு 22-30 வயசுக்குள்ளதான் இருக்கும், சத்தியமா தெரியாது. இன்னொரு அம்மா பக்கத்துல இருக்கிற கூப்பிட்டு, ஏய் சொல்லுடி, கேட்கிறாங்க சொல்லுடி. அப்புறம் இன்னொரு பையன், இப்படி எல்லாம் கேட்காதீங்க, எனக்கு தெரியாது, அதெல்லாம் எனக்கு விஜய பிடிக்கும், நான் விஜய பார்க்க வந்தேன், முடிச்சிட்டாங்க. விஜய பிடிக்கும், விஜய பார்க்க வந்தேன், நெசமாவே எனக்கு தெரியாது, நான் விஜய் ஃபேன் மட்டும் தாங்க. கொள்கை அப்படின்னு சிரிக்கிறான். கொள்கைனாலே என்னன்றல, அப்புறம் தான் அந்த கொள்கைக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். கொள்கைனாலே அதனுடைய பொருளே அவனுக்கு தெரியல. முழிக்கிறான், திருத்தரம் முழிக்கிறான், சிரிக்கிறான், வெக்கப்படுறான். கொள்கையை கேட்டா வெக்கப்படுறான். பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட கேட்கிறான். நீங்க பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு ஒரு மாநாடு நடத்துறீங்க, ஏங்க அந்த வெயில்ல தான் நீங்க வந்து பேசணுமாங்க? அந்த உச்சி வெயில்ல தான் பேசணுமா? 4 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா அவன் 4 மணிக்கா உள்ள வருவான், அவன் எத்தனை மணிக்கு உள்ள வந்திருப்பான்? அப்ப எவ்வளவு பெரிய வெயிலினுடைய கொடுமை, இதெல்லாம் சிந்திக்கவே மாட்டீங்க இல்லையா? அதான் அவர் தான் சொல்றாருல, சிங்கம் வந்து தனக்கு பசிக்கும் போதுதான் வேட்டையாட வெளியே வரும், வேடிக்கை பார்க்க வராது. அப்ப இதையெல்லாம் பார்க்கறதுக்கு வராது சிங்கம், அதுக்கெல்லாம் வராது. அது விடுதியில குழு அறையில உட்கார்ந்து இருக்கும், அங்க இருந்து வந்து கேரவன்ல உட்கார்ந்து இருக்கும் சிங்கம். அதுக்கு பேசணும்ன்ற மட்டும்தான் வெளியே வந்து பேசிட்டு திரும்ப போய் உள்ள உட்காந்துக்கும். இங்க இருக்கிறவங்க எப்படி செத்தா அவருக்கு என்ன? ஏன் அதை கொஞ்சம் தள்ளி 6 மணி 6:30 மணிக்கு நீங்க நடத்தினா என்ன? ஒரு 8 மணியோட முடிச்சு அனுப்பி இருக்கலாமே. சரக்கு கடைகள்லாம் மூடுது, யாரு? அரசாங்கம் மூடுது. என்னைக்காவது நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம் நடக்கிற இடத்துல இந்த டாஸ்மாக் எல்லாம் மூடிடுங்கப்பா அப்படின்னு எங்கேயாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல அந்த துண்டை போட்டுக்கிட்டு எங்களுடைய அடையாளத்தோட கூட்டமா போய் கடையில முண்டி அடிச்சுட்டு எங்கேயாவது சரக்கு வாங்கி பார்த்திருக்கீங்களா? அரசு சொல்லுது அந்த பாரப்பத்திங்கிற இடத்தை சுத்தி இருக்கிற டாஸ்மாக் எல்லாம் மூடி இருப்பா. இன்னைக்கு பதிவு வந்திருக்கு, அதை தாண்டி இருக்கக்கூடிய கடைகள்ல தங்களுடைய அடையாளங்களோட முண்டி அடிச்சுட்டு போய் டாஸ்மாக் கடையில சரக்க வாங்கிக்கிட்டு மாநாடுக்கு வந்து குடிக்கிறதையும், அந்த வாகனங்கள் நிறுத்தும் இடத்துல அதை பாராக்கி, திறந்த வெளி பாராக்கி அங்க உட்கார்ந்து சரக்கு குடிக்கிறதையும், இதுக்கு பேசாம அரசாங்கமே திறந்தே விட்டுருக்கலாம். வரவு தானே, டாஸ்மாக்ல அரசுக்கு வருமானம் தானே. அப்ப வருமானம் வருதுன்னா நீங்க திறந்தே வச்சிருக்கலாமே, நல்ல வரவா இருக்குமே இன்னைக்கு. அப்ப எப்படிப்பட்டவர்களை இந்த அரசாங்கமே அவர்களை எந்த அளவிற்கு அவர்களை உற்று நோக்கி இருக்குன்னு பாருங்க. இப்படி எந்த முடிஞ்சிருச்சுங்க, கூட்டம் முடிஞ்சிருச்சு, பூரா நாற்காலியை பூரா ஒட்டச்சு தள்ளி, அந்த தடுப்புகளை எல்லாம் ஒட்டச்சு மிதிச்சு, நாற்காலியை தூக்கி போட்டு அங்கிட்டு இருந்து 4 நாற்காலியா தூக்கிட்டு ஓடுறான். இன்னைக்கு காலையிலேயே இவன் எதுலையும் ஏறிடக்கூடாதுன்னு மரத்துல என்னத்தையும் வச்சு கட்டுறாங்க. இந்த தடுப்புகள்ல எல்லாம் கிரீஸ தடவுறான் காலையில. இன்னைக்கு காலையில் நடந்த நிகழ்ச்சி. ஏன்னா ஏறிடக்கூடாது, அவன் வலிக்கு உழுகட்டும். அதுல கிரீஸ் இருக்குன்னு தெரியாம பிடிச்ச ஒருத்தன் ஏறினானா வலிக்கு விழுவானா விழ மாட்டானா? கை கால அடிபடுமா அடிபடாதா? தடவுறான், கிரீஸ தடவுறான். அதுல எல்லாம் ஏறிடக்கூடாது. கட்டுப்பாடற்ற கூட்டம், கட்டுப்பாடற்ற கூட்டம். நீங்க அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. இங்கிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய கூட்டம், இங்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டம், ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க. இதுலயே தெரிஞ்சிருங்க அரசியல்வாதிகளுக்கும் ரசிகர்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு இதுல இருந்தே தெரிஞ்சிடும். அப்படியே ஒரு வாக் வர்றார், ரேம்ப் வாக்குங்கிறான், அதுல நடந்து வர்றார், வந்துட்டு அவர் திரும்பினார்ல, பாதி பேர் வெளியே இருக்காங்க. அப்ப என்ன, ரசிகனா வந்து அவரை பார்க்கறதுக்கு வந்திருக்கிறான். அவர் என்ன பேசுவார்னு கேட்கறதுக்கு வரல. ரெண்டாவது அவர் பேசும்போது அவர் பேசுறதே அவன் கேட்கவே இல்லை, அவன் கத்திக்கிட்டே இருக்கான், கத்திக்கொண்டே இருக்கிறான், எதுவும் அவன் காதலே உழுகல. இதுதாங்க அரசியல்வாதிகளுக்கும் ரசிகர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இந்த ரசிகர்களை எப்படி அரசியல்வாதியா நீங்க மாற்ற முடியும்? உங்க முகத்தை பார்க்கணும், தூரத்துல நீங்க பார்த்துட்டு நீங்க திரும்பி நடக்க போகும்போதே இங்கிட்டு வெளியேறிட்டானே, எல்லாத்திலையும் ஏறி நிற்கிறான். இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கு, அதுக்காக கொடுக்கப்பட்ட தடுப்புகள் அதுல ஏறி நிற்கிறான். அது ஊண்டி இருக்கக்கூடிய பைப்புல எல்லாம் ஏறி நிற்கிறான். எவ்வளவு அறிவார்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம்னு பாருங்க. ஒரு பக்கம் 15 ஆண்டுகளாக ஒரு தூய அரசியல் பிறப்பதற்காக மாணவர்களை, மாணவிகளை, இளைஞர்களை, இளம் பெண்களை, அடுத்த தலைமுறைக்கான ஒரு தளத்தை உருவாக்குவதற்கான அரசியல் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அதை எப்படியெல்லாம் சிதைக்கிறான் பாருங்க. ஒரு அறிவற்ற சமூகமாக எவனாவது ஒருத்தனாவது, நீங்க சொல்றீங்கல்ல அத்தனை ஆயிரம் நாற்காலிகள் நாங்க போட்டிருந்தோம், லட்சம் நாற்காலியை போட்டிருந்தோம், நாற்காலி எல்லாம் கிடைக்கல, நாங்க வந்து வெளி மாநிலத்துல தான் நாற்காலி, எவனாவது நாற்காலியில உட்கார்ந்து
உருப்படியா அவர் பேசுறாருங்கிற 45 நிமிஷம் 40 நிமிஷம் உட்கார்ந்து எவனாவது என்ன பேசுறாரு தளபதி, அடுத்து நம்ம முதலமைச்சர் அவரை கொண்டு வரும் நினைக்கிறோமே இவர் என்ன பேசுறாருன்னு கேட்கறதுக்கு அவங்க போட்ட நாற்காலியில உட்கார்ந்து இருந்து அந்த கூட்டத்தை பார்த்த அந்த ஒழுங்கு இருக்குதா? இல்ல. முக்தார்ங்கிற ஒரு யூடியூப் நமக்கு அவரை பிடிக்காது. அவர் பணத்திற்காக எதையும் செய்வாரு, பணத்திற்காக எதையும் பேசுவாரு. அவர் அந்த திடலுக்குள்ள இருக்கிறாரு, இவங்களுக்கு எதிரானவர் அங்க நிக்கிறாரு. இவங்க எல்லாம் அவர் பின்னால போய் நின்றுட்டு அவர் சிரிச்சுக்கிட்டு அவன் குழாயில தண்ணி வரலன்னு காமிச்சுக்கிட்டு இருக்காப்ல முக்தாரு. இவங்க பின்னால நின்று சிரிச்சுக்கிட்டு அந்த கேமரா பார்த்துக்கிட்டு விஜய் படத்தை பக்கத்துல வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. எதுக்கு வந்திருக்கிறோம்? இந்த ஆள் யாரு, அவர் என்ன பேசிட்டு இருக்காரு, குழாயை திறந்து தண்ணி வரலன்னு சொல்லிட்டு இருக்காரு, அது கூட தெரியாம கூட நின்று சிரிச்சுக்கிட்டு தளபதி வாழ்கன்னு சொல்லிட்டு தளபதி படம் சொல்லிட்டு அதை காமிச்சுக்கிட்டு இதையெல்லாம் பார்த்த பிறகும் இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி, இந்த அரசியல் கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் முன்னுக்கு கொண்டு வந்து முதலமைச்சராக்கி. இதுல 2-3 நாளைக்கு முன்னாலேயே ஒரு வீடியோ பார்த்தேன். தேனியில இருந்து அம்மாவும் மகளும் வந்திருக்கிறாங்க. அந்த மக பேசுது, நான் நாளைக்கு வந்தா விஜயை பார்க்க முடியாதுன்னு தெரியும், பயங்கர கூட்டம் இருக்கும், அதனால நான் இன்னைக்கே விஜய் இதுலதான் நடந்து போவாராம், இந்த மேடையில தான் பேசுவாராம், இத பார்த்தாலே எனக்கு போதும், எப்படியாவது தளபதி முதலமைச்சர் ஆயிரணும். சரி, தளபதி முதலமைச்சர் ஆயிடுறாரு, எப்படி நிர்வாகம் செய்வாரு? புஷி ஆனந்த வச்சு நிர்வாகம் செய்வாரா? இல்ல யார் இருக்காங்க? முதலமைச்சர் ஆயிடுவாரா? ஆயிடுறாரு வச்சுக்குவோம், யாரு நிர்வாகம் பண்ணுவா? முதல்ல அவருக்கே தெரியாது, அது அடுத்த விஷயம். அவருக்கு கீழே எத்தனை கேடர்ஸ் இருக்கிறாங்க, எப்படி அவர் இந்த ஆட்சி நிர்வாகத்தை கொண்டு எந்த சிந்தனையும் கிடையாதாமா? என் தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு நோய் இருக்கு பாருங்க. திரையில ஒருத்தனை பார்த்தோம்னா அவன் அப்படித்தான் அவன் நிஜ வாழ்க்கையில இருக்கிறான்னு நினைக்கிற மாதிரி ஒரு அறிவிலித்தனம். இதையெல்லாம் என்னைக்கு கழுவி எடுக்க போறோம்? இவங்களுக்கெல்லாம் எப்ப அரசியல் சொல்ல போறோம்? திரையில ஒரு கதாபாத்திரமா இருக்கிறான், அந்த திரையில அவனை காட்டும் போது அதுக்கு கதை எழுதின ஒருத்தர், அவர் பேசுற வசனத்தை எழுதினவர் இன்னொருத்தர், பின்னணி இசை கொடுத்தவர் ஒருத்தர், இப்படி இருந்தா நல்லா இருக்கும் திரைப்படம் அதை இயக்கக்கூடியவர் ஒருத்தர், இதையெல்லாம் செஞ்சு ஒருத்தரை காட்டுறாங்க. அந்த பதிவை பார்த்துட்டு அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு உண்மையாகவே விஜய் இப்படித்தான் கேரக்டர் அப்படின்னு நீ நினைச்சிட்டு போய் நிக்கிறியே, இதை விட ஒரு அறிவித்தனம் என்னமா இருக்க முடியும்? என்ன இருக்க முடியும்? இந்த நாட்டை ஆள்வது என்பது அவ்வளவு தகுதியற்ற செயலா? இந்த நாட்டை ஆள்வது என்பது அவ்வளவு எளிதான விஷயமா? 5 ஆண்டுகள் ஒருத்தட்ட ஆட்சியை கொடுப்பது அவ்வளவு ஒரு சாதாரண விஷயமாக எண்ணிக்கொண்டு இந்த மக்கள் எதற்காக வாக்களிக்கணும், எதற்காக ஒரு முதலமைச்சருக்கான வேலைகள் என்ன, அந்த வேலைகளுக்கான ஆள் இவரா அப்படின்னு பொருத்தி பார்க்காம திரைப்படத்தை மட்டுமே கணத்துல கொண்டு அதுல வாழக்கூடிய விஜய் தான் இவர் உண்மையான விஜய் நினைக்கக்கூடிய ஒரு கோமாளித்தனத்தை இதுக்கு மேல என்ன செய்யணும்? திரையில நாயகனா இருந்து முக்கியம் இல்லைங்க, அது திரையோட முடிஞ்சிருச்சுங்க. தரையின் நாயகனா இருக்கணுங்க. தனக்கு பசின்னு வேட்டையாட வரேன்னு சொல்லக்கூடாதுங்க. வேடிக்கை பார்க்கலாம் நான் வரமாட்டேன், எனக்கு பசிச்சா நான் வேட்டையாட வருவேன் அப்படி இல்லைங்க. வரணுங்க, வேடிக்கை பார்க்க கூடாதுங்க. மக்கள் போராட்டத்தோட உட்காரணுங்க. தனக்கு பசிக்கலைனாலும் இந்த மக்களுக்கு பசி இருக்கு பாருங்க, அந்த பசிக்கு உணவளிக்க வரணும். அவன் தாங்க தலைவன்.